தெரியுமா? ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. உனக்கு முதல்ல சுத்தி போடணும். அம்மாடி துர்கா, அம்மன் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. ஐயரே, நீங்களும் கண்ணை வச்சிட்டீங்களா? நாம 2 பேருக்கும் சேர்த்து அம்மனுக்கு சுத்தி போடுங்க. அம்மனுக்கு ஏதுமா திருஷ்டி? ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி, ஓம் அறம் வளர்க்கும் தாயே போற்றி போற்றி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? எனக்கே அம்மன் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? அது சரி, கல்யாணம் ஆனதும் நம்ம ஊர் பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன்னு நினைச்ச, வந்துட்டேன். எந்த ஊருக்கு போனாலும் சொந்த ஊரை மறப்பனா? நான் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டேன். நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? ஏன் அம்மா அம்மான்னு அம்மனையே கும்பிட்டுட்டு காலம் கழிக்க போறியா? ஏய், என் அம்மாவை பத்தி தப்பா பேசாத. உனக்கு ஏத்த மாப்பிள்ளைய அந்த அம்மா காட்டிருச்சு, நீ கல்யாணம் பண்ணிட்ட. எனக்கு காமிக்கல, அதனால நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் வித்தியாசமே. என் அம்மாவுக்கு தெரியும் அவ மகளுக்கு எப்போ யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி சரி, அம்மனை பத்தி சொன்னதும் கோபம் வந்துருமே. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொன்னேன். ஏய், சரி சரி, மாப்பிள்ளைய ரொம்ப நேரம் நிக்க வைக்காத. என் மேல இருக்கிற கோபத்தை அவர் உன்கிட்ட காட்டிட போறாரு. அந்த அம்மனோட ஆசீர்வாதத்துல சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்று சந்தோஷமா வாழு. அதே அம்மனோட ஆசீர்வாதத்துல சீக்கிரமே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. வேண்டுதல் என் அம்மாவுக்கு கேட்டுருச்சு. சரி சரி, போ, சீக்கிரமா போய் சாமி கும்பிடு. சரிடி, வாங்க. அம்மா, இவ சொல்றான்னு அவசர அவசரமா யாரையாவது என் தலையில கட்டி வச்சிடாத. உனக்கு யார பிடிக்குதோ அவரை என் கண்ணுல காட்டு. சந்தோஷமா கட்டிக்கிறேன், சரியா?